ஓஹோ மின் வெட்டு போல வந்தாயே பூவேவா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹாப்பி பர்த்டே வீடியோ எடிட் பார்த்தா பண்ணியிருப்பேன், கண்டி காமிச்சிருப்பேன். அதே போல் பார்த்தா எப்படி உங்களுக்கு பர்த்டேவோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்க்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் லவ்வருக்கு, இல்லை யாருக்கு வேணால் நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, அதே போல் எப்படி இருந்தால் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறோம் மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தோம் அலைட் மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஒரு வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப் லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேணுன்ற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி ஓகே. ஜஸ்ட் நீங்கள் எல்எம்எஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எல்எம்எஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோவை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன், அப்படியே ஒரு QR கோடு, ஒரு ஃபாண்ட்டு 3 பார்த்தா கொடுப்பேன். முதல்ல நீங்கள் QR கோடு கொடுப்பேன், அந்த QR கோடு கூகுள் பே ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எல்எம்எஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் எல்எம்எஸ் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவர் ஃபாண்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபாண்ட்டு, QR கோடு, ப்ராஜெக்ட் லிங்க் 3 பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க, ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்து கரெக்டாக அந்த வீடியோக்கான லிங்க் எடுக்கிறது ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தருக்கு அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் அந்த டேட் பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த டேட்டை கரெக்டாக நோட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போய்ட்டு அதே டேட்டில் செக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க், QR கோடு, ஃபாண்ட் நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி வாங்க நெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி வாங்க எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். இம்போர்ட் பண்ணிட்டு கவர் பார்த்தா ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் ஷோ ஆகும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுப்பதுனா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி ஓகே. ஜஸ்ட் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் பண்ணி விஷயம் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே ஸ்கூல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜூலை 8 பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, ஜூலை 8 இருக்கும். அந்த 8 மேலே கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டு பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே உங்களுக்கு ஜூலை எனக்கு கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து என்ன வந்து அந்த மந்தை நீங்கள் அங்கே போட்டுக்கலாம். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா, அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கும். ஓகே, அதே முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் சிம்பிள் தான், எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபோட்டோக்கு பதிலாக யாருக்கு பதிலாக அவங்களோட ஃபோட்டோவை மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, அது எப்படி ஆட் பண்ணுறது குயிக்காக பார்த்தலாமா. ஃபஸ்ட்டு ஒரு பிக் இருக்கும், அங்கே அந்த பிக் மேலே அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணி பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஷார்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் கேலரிக்கு எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் எது யாருக்கு பர்த்டே அந்த பர்சன் மேலே செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோ பக்கமாக அந்த ஃப்ரேமில் செட் ஆகிடும். ஓகே, அதே போல் தான் கொடுத்துருக்க எல்லா அந்த குட்டி பாக்ஸ் இருக்கும், அந்த குட்டி பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்து ஃபோட்டோவை லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பார்த்து அங்கே ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அங்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுடைய ஃபோட்டோ லாஸ்ட் எண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏறப்படுங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ போவோம். இதில் வீடியோ இருக்குல்ல, அதுக்கு ஏறப்பட கிளிக் பண்ணி நம்ம கீழே இருக்கும் 1080 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்டுக்கு அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்ச பார்த்தோன்னா உங்களுக்கு கேலரியில் இந்த வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இதை பார்த்தா இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக வைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.